Hi friends, welcome to Zero to Hero. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரீசனிங்கில் கிளாக்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து கிளாக்கில் வந்து பார்ட் 3 நம்ம பார்க்குறோம். அது எது சம்மந்தமானதுன்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் வச்சு நம்ம பார்க்கக்கூடியது இருக்குது. ஓகே நண்பர்களே, அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. ஓகேவா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சீரியஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங் சீரியஸ் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிருக்கோம். அது எந்ததுக்குள்ளதுன்னா ஒரு ஆர்ஆர்பி NTPC ஃபுல் சிலபஸ்க்குள்ளது. அதுக்கான ஃபுல்லும் அது என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம சீரியஸில் போட்டுட்டு வர்றோம். அதில் அது வந்து உங்களுக்கு ஏஎல்பிக்கு யூஸ் ஆகும், குரூப் டி யூஸ் ஆகும், SSC எல்லாத்துக்கும் பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் நமக்கு இதுக்கு முன்னாடி கேட்ட இயர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம சீரியஸாகவே கொண்டு வந்து போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு பாரும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நீங்கள் யாராவது புதுசாக நம்ம சேனலுக்கு நியூனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற லேட்டஸ்ட் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கூட வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனில். ஓகே நண்பர்களே, வாங்க இன்னைக்கு அதுக்குள்ள நம்ம போவோம். ஓகேவா, ரீசனிங்கில் கிளாக் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ்னு நம்ம பார்க்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் இது என்னன்னா மிரர் இமேஜ் பார்ப்போம். இதில் சில பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு வேணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு மிரர் இமேஜில் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இதுதான் கிளாக். இதை கிளாக்னு வச்சுக்கோங்க. மெயினில் இப்போ ஒரு அவர் ஹேண்ட் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ 7:35 அப்படி வச்சுக்குவோம். அப்போ 7:35 இருக்கும். அதாவது பண்ணிடுவோம். இது பெருசு, பெரிய வீடு. இது பக்கத்தில் சின்ன வீடு. அதாவது ஷார்ட் ஹேண்ட் வந்து அவர் ஹேண்டு வந்து ஷார்ட்டாக இருக்கும். இது ஷார்ட்டு. ஓகேவா, மினிட் ஹேண்ட் வந்து லாங் ஹேண்டு வந்து மினிட் ஹேண்டு வந்து லாங் ஹேண்டாக இருக்கும் ஹேண்டு. ஓகேவா, இது இருக்கும். இப்போ மிரர் இதுதான் அங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம், கண்ணாடி. ஓகேவா, இந்த கண்ணாடியில் இப்போ மிரர் இமேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிரர் இமேஜ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்க்கும்போது மிரரில் பார்க்கும்போது நமக்கு அதே கிளாக் வரும். அது 2 3 4 சரிக்கா. இது மிரரில் வரும்போது அப்படியே இந்த 8ல் இருக்க இந்த இது இருக்கிறது இங்கே வரும். 5ல் வந்துடும், 5 வந்துடும் பெருசு. இது வந்து 4க்கு வந்துடும். ஓகேவா, அதாவது 4க்கு இங்கே வந்துடும். ஓகேவா, இப்படி தான் அதோட மிரர் வரும். அப்படியே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த இது இங்கே வந்துடும், இந்த மினிட் செகண்ட்ஸ் வந்து இங்கே வந்துடும், அவர் ஹேண்ட் வந்து 4கிட்ட வந்துடும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும். அப்போ இங்கே நீங்கள் பார்க்கும்போது 7:35 இருக்கும். ஓகேவா, 7:35 இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கும்போது 4:25 இருக்கும். புரியுதா? அப்போ இதிலேருந்து இப்படி இருக்கும், இல்லைன்னா இங்கேருந்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, இதுதான் மெயினானது. இது நார்மலாக இருக்கக்கூடியது. ஓகேவா, ஷார்ட் ஹேண்டுன்றது ஹவர்ஸ் வந்து ஷார்ட் ஹேண்டாக இருக்கும். ஹவர் வந்து ஷார்ட் ஹேண்டு.
ஷார்ட் ஹேண்டு. அதே மாதிரி மினிட் ஹேண்டு வந்து லாங் ஹேண்டு தான் மினிட் ஹேண்டு. ஓகேவா, இந்த இது ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இதுதான் இப்படி தான் வந்துருக்குது. சரி, இப்போ இதே இதில் இப்போ இதை மாற்றிக்கலாம். இதை மாற்றிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வேறு ஒரு கிளாஸ், அதோட டைம் 10 மணி வச்சுக்குவோம். இங்கே வந்து 10 o'clock வச்சுக்கலாம். 10 o'clockன்றது நமக்கு எங்கே இருக்குது, இது சின்ன மணி பெரிய மணி. ஓகேவா, இது ஷார்ட்டு, இது லாங்கு, இப்படி இருக்கா. இதே இது இங்கே வரும்போது ஓகேவா, உங்களுக்கு சின்ன இங்கே இருக்கும், பெருசு இங்கே இருக்கும், பெருசு. ஓகேவா, புரியுதா. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு 2 மணி ஆகும், 2 o'clock இருக்கும். இது நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு 12 hours வரும். ஓவரால் பார்க்கும்போது 12 hours வரும், 12 hours காட்டும். இது ரெண்டும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் கூட்டினா போதும். கூட்டும் போது உங்களுக்கான ஆன்சர் 12 hours காட்டும். ஓகேவா, புரிஞ்சா. இந்த 12 hours நம்ம 11 இன்ட்டு இந்த 11 hours அப்புறம் 60 minutes. 60 minutes வந்து 1 hour தானே, இந்த 1 hour மினிட்ஸ் நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா, மினிட்ஸாகவும் எழுதலாம். இதுதான் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஓகே நண்பர்களே, வாங்க இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். மிரர் இமேஜ் ஃபஸ்ட்டு, அடுத்த வாட்டர் இமேஜ் பார்க்கலாம். ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். பை லுக்கிங் ஆன் மிரர் இட்ஸ் அப்பியர் 7:19 இந்த கிளாக். வாட் இஸ் த ரியல் டைம் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு நார்மலாகவே பார்த்துருக்கோம் இல்லையா, ரெண்டும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு இது வருது இல்லையா, இந்த மாதிரி இது காட்டுறது. உங்களுக்கு ரியல் டைம் கேட்குறாங்கல்ல, இந்த மிரரில் பார்க்கும்போது நமக்கு மிரர் ஓகே கண்டுபிடிச்சாச்சு. பார்க்கும்போது நமக்கு 11:60 12 hours தான். ஓகேவா, 12 hours தான் ஓவரால் இருக்குது. பட் அதை நம்ம இந்த மினிட்ஸாகவும் 11 hours இன்ட்டு மினிட்ஸ் மாற்றிக்கிட்டோம். 60 minutes தான் 1 hour, அதான் 12. ஓகேவா, 2 ஈக்குவல் தான், பிரச்சனை இல்லை. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ரியல் டைம் போகணும்னா மிரர் இமேஜ் கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி இது இங்கேருந்து இது போனாலும் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியாது, ரியல் டைம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, அப்போ 11:60 இருக்குது. அப்படின்னா 7:90 பண்ணிங்கன்னா நமக்கான மைனஸ் பண்ணால் போதும், நமக்கான ஆன்சர் 1:4. ஓகேவா, இது எந்த இது கொடுத்துருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா, 1 ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகே நண்பர்களே, இது மிரர் இமேஜும் ரியல் டைமும் 2 ஒன்று தான். எதை வச்சா எது இருந்தாலும் 1 வச்சா 1 கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அதுதான் அது கண்டுபிடிக்கும் போது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா, நாங்கள் நெக்ஸ்ட் பார்ப்போம். இது லுக்கிங் ஃபார் மிரர் இமேஜ் அப்பேர் 6:30 அப்படின்னா நமக்கான தெரியும் இல்லையா, 11:60 நம்ம கொடுத்துருக்கிறது 6:30. அப்புறம் போது மைனஸ் பண்ணும்போது 30 இங்கே வந்து 5:30. ஓகேவா, 5:30 எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே நண்பர்களே, இதுதான் நமக்கு ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். சிம்பிள், ஈஸியாக நீங்கள் பண்ணிட முடியும் எல்லாமே. பை லுக்கிங் மிரர் அப்பேர் 11:40 கிளாக் ரியல் டைம். ஓகே, அப்போ 1 × 60 11 × 40 அப்படின்னா நமக்கு 20 வருதா. நல்லா பார்க்க 0 0 இங்கே 20 வருது. அப்போ இங்கே 20 என்ன, 0 0 என்ன, 12 20 0. ஓகேவா, இது வந்து ஹவரு, இது மினிட்டு. இங்கே 0ன்றது நமக்கு என்னென்னா 12 o'clock தான். ஓகேவா, ஆன்சர் என்ன 12:20 பி, ஆப்ஷன் பி. ஓகே நண்பர்களே, வேறு ஒன்றும் தேவையில்லை. ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். பை லுக்கிங் மிரர் இட் அப்பேர் 12:32 கிளாக் இது ரியல் டைம். ஓகே, இப்போ 1:60 போட்டாச்சு. இங்கே வந்து 12:32 இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறது, இது அதிகமாக இருக்குல்ல, இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா,
இது வந்து ரீப்ளேஸ், இந்த இது இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, 0 0 சொல்லி. ஓகேவா, 12 மணி பதில் நம்ம 0 0 போகிறப்ப 11 60 0 0 into 32. இப்போ நீங்கள் பார்க்கும்போது 28 வருதா, 28 அப்படி மைனஸ் பண்ணால் 1128. அதுதான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கவனமாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே வாங்க, இப்போ வந்து வாட்டர் இமேஜ். இப்போ இங்கே உள்ளது வாட்டர் இமேஜ் கேட்டுருவாங்க. இந்த வாட்டர் இமேஜுக்கு நீங்கள் ஒரு சில மெமரி பண்ணணும். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது 1160 மெமரி பண்ணி வச்சிட்டோம். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம என்ன மெமரி பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஒரு வாட்டர் இமேஜுக்கு இங்கே எவ்வளோ போடுறேன், ஒரு சின்ன ட்ராயிங். ஓகே, இப்போ அவங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது வந்து அப் சைடு, இது வந்து அப் சைடு, இது டவுன் சைடு. சரி, ஓகேவா. இப்போ இந்த இடத்துல 730 வச்சுக்குவோம். 730. அப்போ 730ன்றது இங்கே வரணும். ஓகே தானே, புரியுதா, இதுதான். இப்போ 730 இது உங்களுக்கு வாட்டர் இமேஜ் வரும்போது அப்படியே தலைகீழ வரும். புரியுதா, தலைகீழ வரும்போது நமக்கு வாட்டர் இமேஜில் 11 வரும். இங்கே 730, இங்கே நம்ம பார்க்கும்போது டைம் பார்க்கும்போது 11 o'clock வரும். புரியுதா, 11 o'clock சொல்லி நமக்கு வரும். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல நீங்கள் மெமரி பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரி பண்ணக்கூடிய வேல்யூ என்னன்னா 18:30. இதுதான் இங்கே மெமரி பண்ணணும். ஓகேவா, இதுதான் நமக்கு தேவையானது. ஓகேவா, மனதில் வச்சுக்கக்கூடியது வாட்டர் இமேஜ் வச்சுன்னா. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. இப்போ இங்கே பார்க்கும்போது நம்ம மைண்டில் வச்சுக்கக்கூடியது வந்து 18:30. அப்போ அடுத்த வேல்யூ என்ன, 8:50. அப்படி நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கான ஆன்சர் 10. நமக்கு ஆன்சரு 10:15. 10:15 இங்கே இருக்குது, ஆப்ஷன் 7 இருக்குது. ஓகே நண்பர்களே, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். பாருங்கள், வாட் டைம் வில் பி த வாட்டர் இமேஜ் ஆஃப் கிளாக் ஷோயிங் 10:10. அப்போ நான் நமக்கு மெமரியில் இருக்கிறது 18:30, 10 × 10, அப்புறம் 8:20. நமக்கு ஆன்சர் வந்து 8:20. அது எங்கே இருக்குது, ஆன்சர் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டி இருக்குது. ஓகே நண்பர்களே, வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். பார்க்கும்போது இந்த வாட்டர் இமேஜ் ஓகே இப்படி வாங்க ஷோ பண்ணிடுவாங்க. அப்போ 18:30, 12:50 பார்க்கும்போது நமக்கு இங்கே பார்க்கும்போது பாருங்கள், இது அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்கு இல்லையா. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதில் ஒரு 60 எடுத்து நம்ம இங்கே கொண்டு வரணும். ஓகேவா, எப்படின்னா
அது எப்படி அப்படின்னா நம்ம 60ன்றது மினிட்ஸ். அப்படின்னா நம்ம இங்கே எழுதும்போது 70 × 90. அப்போ 70 + 1 ஹவர் எடுக்கிறாங்க. 1 ஹவருக்கு வந்து 60 மினிட் இருக்கிறத சேர்க்கும் போது இது பண்ணிட்டோம். அப்போ 12.50 பண்ணுறோமா. இப்போ பண்ணுற போது நமக்கு 40, அப்புறம் நமக்கானது என்ன 540 நமக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா, நம்மளுடைய ஆன்சர் இதுதான். அப்போ இது இங்கே இருக்குது பார்க்கும்போது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகே நண்பர்களே, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். பாருங்கள், இங்கே பார்க்கும்போது a clock only mark 3, 6, 9, 12 position kept upside down in front of the mirror. Upside down in the mirror. A person read in the reflection of the clock 12:30. Actual time என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்கீங்கன்னா இது வந்து மெயினாக 12, 3, 6, 9 இதுதான் மென்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சது 18:30, 12:30 பண்ணும்போது 00 இது வந்து 6 o'clock தான். நமக்கான ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே நண்பர்களே, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். கிளாக் அதே தான். பன்னிரெண்டு, 3, 6, 9 பார்க்கும்போது நமக்கானது 18:30 and 9:50 பண்ணும்போது இது அப்போ நமக்கானது 1 hour மைனஸ் இங்கே 60 மினிட்டாக மாற்றணும். அப்போ 70 × 90 60 வருது இல்லையா, 60 வருது இல்லையா. ஓகே, அப்போ 9 × 50 பண்ணும்போது 40 × 840 தான் நமக்கான ஆன்சர். அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே நண்பர்களே, வாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள். A clock with only mark in 6:39 position has been kept upside down in front of mirror. A person read the time reflection of the clock 6 times. Okay. 12, 3, 6, 9 இருக்குது. அப்படின்னா நமக்கு 8:30 இருக்குது. அவங்க கொடுத்துருக்கிறது 6:10 சொல்லிட்டாங்க. அது பண்ணும்போது 12:20 தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஓகே. ரொம்ப சிம்பிளானது, ஈஸியாக அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணிட முடியும் நண்பர்களே. ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட்டு. ஓகே நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சது முடிஞ்சு. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல இன்னும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கன்னா அது நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக எங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அதுதான். ஓகே நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.